வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் அக்டோபர் மாதம் முதல் பகுதிக்குடைய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் அக்டோபர் 17 வரை இருக்கக்கூடிய தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதத்தின் 2ஆம் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 15 நாட்களுக்குடைய பலன்களாக இதை எடுத்துக்கொள்ளலாம். இதோட முக்கியத்துவம் இந்த மாதத்தினுடைய 15 நாட்கள் அப்படின்னு சொல்வதை விட, அக்டோபர் முதல் பகுதி அப்படின்னு சொல்வதை விட, முக்கியமான கிரகங்களுடைய நிலையின் அடிப்படையில் இந்த பதிவை நான் தொடங்கினேன். அதை மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். முக்கியமான 2 செட் ஆஃப் பிளானட்ஸ் தன்னுடைய நட்சத்திர பரிவர்த்தனையில் இருப்பது என்னுடைய பதிவிற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். காலச்சக்கரத்தின் முதல் வீட்டிற்குடைய செவ்வாய் கிரகமும் பாகியஸ்தானத்திற்குடைய குரு கிரகமும் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கிறார்கள். செவ்வாய் கிரகம் இதுவரை ராகுவினுடைய திருவாதிரையில் சென்று கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் குருவினுடைய புனர்பூசத்திற்கு மாற இருக்கிறார். இந்த குரு கிரகம் செவ்வாய் சாரத்தில் செல்வதும், அந்த செவ்வாய் கிரகம் மீண்டும் குருவினுடைய சாரத்தில் இருப்பதும் ஒரு பரிவர்த்தனை. அடுத்த செட் அப்படின்னு சொல்லும் பொழுது, சனி கிரகம் நீண்ட நாட்களாக வக்ர நிலையில் கும்பத்தில் இருந்தவர் சென்று கொண்டிருந்த சாரம் குருவினுடைய பூரட்டாதி. அவர் குருவில் இருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் ராகுவினுடைய சதயத்திற்கு மாற இருக்கிறார். அந்த ராகு கிரகம் மீன ராசியில் சனியுடைய நட்சத்திரமாகிய உத்திரட்டாதியில் இருக்கிறார்கள். இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பாக தோன்றியதனால் என்னுடைய ஒரு அப்சர்வேஷனில் இந்த பரிவர்த்தனை 12 ராசிகளுக்கும் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு யோசித்து எடுத்த பதிவு. இதுதான் என்னுடைய பதிவிற்கு முக்கியமான காரணம். இந்த ஒரு கண்டினியூவேஷனில் இன்று கடகராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு என்ன சொல்ல இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக முதலில் செவ்வாயில் இருந்து நம்ம தொடங்கக்கூடிய நிலையில் இவர்களுக்கு ராஜயோகாதிபதியாக செவ்வாய் இருக்கிறார். ஏனென்றால் கடகராசியுடைய அதிபதி சந்திரன் ஒரு நிலையில்லாத கிரகம். அவரை நம்பி நம்ம எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஒரு நாளில் ஒரு நட்சத்திரத்தில் எல்லா விஷயங்களையும் அவர் கச்சிதமாக முடிக்கக்கூடிய வகையில் அவருக்கு ரொம்ப ஒரு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சந்திரன் இல்லை அப்படின்னா பூமியில் வாழ்வே இல்லை. அவருடைய அடிப்படையில் தான் இங்கு தசா புத்தி, ஜென்ம சந்திரனுடைய அடிப்படையில் தான் ஜென்ம ராசி, இதெல்லாமே தசா ஆர்டரில் தொடங்க இருக்கிறது. இது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு அற்புதமான நிலை. இப்பொழுது கடகத்திற்கு பலனுக்கு வரும்பொழுது, இவர்களுடைய ராஜ யோகா பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தொழிலுக்கு முக்கியமான ஒரு பங்கு கொடுக்கக்கூடியவர். 5ன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம், உயர் படிப்பு, 5 என்று சொல்லக்கூடிய புத்திஸ்தானம், குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு நிலை, காதல் தொடர்பான விஷயங்கள், பூர்வீகம், மேல் படிப்பு, இந்த மாதிரியான சில அந்த பாவக விஷயங்களை குறிக்கக்கூடியவர் இந்த செவ்வாய். இவரை ராஜயோகாதிபதியாக வருவார். இவர் 12ஆம் வீட்டில் கடகத்திற்கு பின்னால் மறைகிறார். இது மறைந்தாலும் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த சாரநாதன் குருவாக வரக்கூடிய நிலை செப்டம்பர் 30ஆம் தேதி மாறுவதற்கான ஒரு நிலையாக இருப்பதனால் இவர்களுக்கு குருவுடைய பலனை இந்த 12ஆம் வீடு செய்ய காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய பலனாக முதலில் காட்டுகிறது. 6 சாரத்தில் 12இல் இருக்கக்கூடிய கிரகம் கடல் கடந்து வேறு பிரயாணங்களை, வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை இவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணி இல்லாதவர்களுக்கு பணி கிடைக்கும். பணியில் நீண்ட நாள் வெளியூர் பிரயாணம் காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வாய்ப்பும் கிடைக்கும். வருமானத்தில் நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. சூக்ஷ்மமாக இந்த குரு கிரகமும் செவ்வாயுடைய சாரத்தில் செல்வது ரிஷபத்தில் இருந்து அவர் விருச்சிகமாகிய இவர்களுடைய 5ஆம் வீட்டையே பார்ப்பது, 5ஆம் வீடும் பலப்படுகிறது, 6ஆம் வீடும் பலப்படுகிறது. இவர்களுக்கு தொழிலுக்கு என்னெல்லாம் நன்மைகள் நடக்க இருக்கிறதோ அதே நன்மைகள் 5ஆம் வீட்டிற்கும் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லலாம். சிலருக்கு புத்திர பாகியம், சிலருக்கு மேல் படிப்பு தொடர்பான நல்ல நிலைகள், சிலருக்கு கடன்களை அடைக்கக்கூடிய அளவிற்கு உத்தியோகத்தில் வருமான உயர்வு அப்படின்னு சொல்லலாம். 5, 6, 2 வீடுகளும் அற்புதமாக பலம் பெறுவது ரொம்ப நல்ல நிலை. ஆனாலும் காதல் தொடர்பான சில விஷயங்களுக்கு எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்ல நிலை. புதிதாக இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய காதலால் சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். கடகராசி நண்பர்களுக்கு சிலருக்கு பூர்வீகத்திலிருந்து நல்ல லாபமான ஒரு நன்மை நடக்க இருக்கிறதுன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ராசி நண்பர்களுக்கு இடமாற்றம், வாகனம், வீடு போன்றவை மாற்றிக்கொள்ளக்கூடிய இது தொடர்பான நன்மைகள் அதிகம் நடக்க இருக்கிறது. மேலும் கடகராசி நண்பர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கை துணை ரீதியில் அவர்களுக்கும் அவங்களுடைய ஆக்சிஸ்ல இவர்களுக்கு என்னெல்லாம் நல்ல பலன்கள் நடக்கிறதோ அதே பாவகங்கள் தொடர்பான நல்ல பலன்கள் இவர்களுக்கு
வாழ்க்கை துணைக்கும் நடக்க இருக்கிறது. இவங்களுடைய 11ஆம் வீடு 12ஆம் வீடு, வாழ்க்கை துணையுடைய 5ஆம் வீடு 6ஆம் வீடு. சோ இவர்களுக்கு வாழ்க்கை துணைக்கு 2 பேருக்கும் 5, 6 பலப்படுகிறது. சோ கடகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வளர்ந்த குழந்தைகள் இருந்தார்கள் அப்படின்னா அவர்களுக்கு அற்புதமான புத்திர பாக்கியம், குழந்தைகளுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை, குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம், இவர்களுக்கு பேர குழந்தைகள் கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். சிலர் புதிய கடன்கள் வாங்கி வீடு வாகனங்கள் தொடர்பான சில மாற்றங்களுக்கான அந்த ஒரு செலவுகளுக்கான சில இந்த கடன்களை அமைத்துக் கொள்ளலாம், அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனாலும் இவர்களுக்கும் கவனமான பலன்களில் சில பலன்கள் நான் சொல்ல நினைப்பது என்ன அப்படின்னு பார்த்தால், வண்டி வாகனங்களில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்ல பலனாக இருக்கும். ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யாமல் இருப்பது மட்டுமே ஓரளவிற்கு நன்மை கொடுக்கும். குழந்தைகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். குழந்தைகளுக்கு வளர்ச்சியான காலகட்டமாக இருந்தாலும் தொடர்ந்து கடக ராசிக்கு குழந்தைகளோடு இவர்களுடைய நிலை ஓரளவிற்கு அனுசரித்து செல்ல வேண்டிய பலனாகவே காட்டுகிறது. கணவன் மனைவி இடையே பொருளாதாரத்தில் இருவருக்கும் நல்ல உயர்வு நிலை நல்ல விதமாக இருந்தாலும் வாக்குவாதம் வந்தால் அனுசரித்து உடனடியாக அதை நீங்க தீர்வை ஏற்படுத்திக் கொள்வது நன்மை அளிக்கும். குடும்ப வாழ்வின் வளர்ச்சி பற்றி, எதிர்கால திட்டங்கள் பற்றி வெளியில் யாரிடமும் சொல்லாமல் இருப்பது நல்ல பலனை கொடுக்கும். அவ்வப்பொழுது கடகராசிக்கு மனக்குழப்பம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இவங்களுக்கு கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு, ஹனுமன் வழிபாடு மன ஆரோக்கியத்திற்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும், ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்களாக இருக்கிறது.